என் பிறந்த நாளை குறித்து எனக்கு நல்லா இருக்கு. मेरी जन्मदिन के बारे में मुझे अच्छा नहीं लगता, ஆனால் ஆண்டவருக்கு நான் அதிகமா நன்றி फिर செலுத்துறேன். भी मैं परमेश्वर को धन्यवाद चढ़ाई थी। 76 வருடமும் முழுவதுமாக அவர் காத்தார். 76 पूरे साल पूरे रक्षा किए, எத்தனையோ காரியங்கள் மத்தியில அவர் தலைநிமிர செய்தார். कई कार्यों के बीच में सिर नहीं झुकाए, सिर उठाने के लिए किए। ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். प्रभु की महिमा हो। இன்னைக்கு நம்ம கேட்ட வசனம் आज सुने हुए वचन நாளை தினத்தை குறித்து कल के बारे में அந்தந்த நாளுக்கு चिंतित न हो, उस दिन की कार्य काफी है। நமக்கு எல்லாமே தெரியும். हम ये सब जानते हैं। வானமும் பூமியும் ஒழிந்து போகும், आकाश और पृथ्वी डल जाएगी, ஆனா ஆண்டவருடைய வார்த்தை ஒழிந்தது लेकिन இல்லை. परमेश्वर की वचन कभी नहीं डलेगी। அப்போ இந்த வார்த்தை வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. इस वचन की महिमा को परमेश्वर हमारे लिए लिख कर दिए हैं। இனி கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லதான் அழைத்தார். मुझे चिंता नहीं उठाना करके दूसरों के बताने के लिए मुझे उठाए थे, என்னை சுற்றிலும் சூழ்நிலைகள் அதிகமா தான் இருக்கும். लेकिन मेरी परिस्थिति बहुत बुरी थी। ஆனா நான் விவரம் தெரிந்த நாள் முதல் நான் ஆண்டவரை மறுதலிக்கல. जब तक मैं परमेश्वर को जानी थी, आज तक मैं परमेश्वर को इनकार नहीं किया। முறுமுறுக்கலைன்னு சொல்ல முடியும். गुड़ाई नहीं कर बोल सकती हूँ। நீங்க தான் தேவன், நீங்க தான் சர்வ வல்லவர். आप ही परमेश्वर है, आप ही सर्वशक्तिमान है। உங்களுக்கு இல்லாம எதுவுமே வராது. आपको अनजान में कुछ नहीं आएगा। எப்போதும் நான் இப்படிதான் அறிக்கை செய்வேன். हमेशा मैं ऐसे ही कबूल करती இந்த हूँ। நாளிலும் ஒரு சில நிமிஷம் இருக்கு. कुछ पल है, நேத்து ஒரு வீட்டுல நான் பேசினேன். कल मैं घर में बातें करने लगी, அப்போ தேபோராளை பற்றி பேசினேன். देबोरा के बारे में बातें करने लगी। அந்த நியாயாதிபதிகள அவங்க ஒரு பெண் நியாயாதிபதி. इतिहास में वो एक महिला न्यायाधीश थी। நம்ம எல்லாரும் பெண்கள், हम सब महिलाएं हैं। எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமான கிருபைகளை தந்திருக்கிறார். सभी के लिए परमेश्वर ने एक एक कृपा दिया அதை है, நம்ம உபயோகிக்கணும். उसे हमें उपयोग करना है। அல்லேலூயா. हालेलुया। அவங்க நல்ல கவி பாடுவாங்க. தேபோராள் देबोरा माझी अच्छा गीत गाई थी, குடும்ப பெண் தான். परिवार में थी, ஆனா தேவன் அவங்க கூட பேச காரணம் என்ன? लेकिन परमेश्वर उनसे बातें करने की क्या कारण थी? அவங்க தேசத்தை பற்றிய பாறை, देश के बारे में उनके अंदर बोझ था। அவங்க குடும்பத்தை பற்றி பாறை இருந்ததோ இல்லையோ, परिवार की बोझ था क्या नहीं मुझे नहीं मालूम। கணவரும் நல்ல மனிதராக இருந்திருப்பார். पति भी एक अच्छे व्यक्ति थे। ஏன்னா லபித்தோபின் மனைவின்னு வருது. लबितो की पत्नी कहकर आ रहा है। லபி தோத்தனை அப்படிதான் நான் சொன்னேன். அல்லேலூயா. கணவருடைய பேரும் பைபிள்ல வருது. पति का नाम भी पवित्र शास्त्र में आ रहा है। நிறைய பிள்ளைகள் என்னை ஆசீர்வதிச்சாங்க. कई लोग मुझे आशीष किए, कई बच्चे मुझे आशीष किए। ஆசீர்வதின்னு சொன்னாங்க. உங்களை நாங்க ஆசீர்வதிக்கலாமா? आशीष करते समय बोलने लगे, हम आपको आशीष कर सकते क्या? ஜெபமே பண்ண விடல. सुबह से मुझे प्रार्थना करने की नहीं दिए। அப்போ அந்த ஆசீர்வாதத்துல ஒரு ஆசீர்வாதம் உங்க கணவர் உங்களுக்கு உதவியா இன்னும் வச்சிருக்காரு. उस आशीष में एक आशीष ऐसा था कि आपके पति जी को अब तक सहायता करने के लिए जिंदा रखे हैं। எனக்கு கணவர் ஒரு நல்ல கணவர் தான். मेरे लिए मेरे पति बहुत अच्छे हैं। எனக்கு நிறைய துன்பம் இருக்குது, मेरे लिए बहुत दुख है, ஆனா நான் சுமக்குது இல்ல. लेकिन मैं उसे नहीं उठाती हूँ, ஆண்டவர் தான் சுமப்பாரு. परमेश्वर ही स्वयं उठाते हैं। என் கணவர் ரொம்ப சுமப்பாரு. मेरे पति बहुत उठाते हैं। திருமணத்துக்கு எங்க வீட்டுக்காரங்க வீட்டுல அழைச்சு வச்சிருக்கோம். நான் ஓடி शादी के पहले के दिन मेरे पति को घर पर बुला कर रखे थे। मैं सोचने लगी मुझे भाग जाना है, ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால கணவரை பார்க்கல. क्योंकि शादी के पहले मैंने अपने पति जी को नहीं देखी। என் சகோதரி பார்க்கறதுன்னு எனக்கெல்லாம் தெரியாது சொல்லிட்டாரு. मेरी छोटी बहन लीला बहन को देखने बोली, मुझे नहीं मालूम करके என் बोलती கணவர் है। முதல் பார்த்தோன்னே ஒரு தடவை தெரியாம வீட்டு விட்டு ஓடிடுவோம்னு पहली बार देखते मैं सोचने लगी मैं घर से भाग जाऊं क्या। ஏறக்குறைய 54 வருஷம் அவங்க ரொம்ப அன்பா இருந்தாங்க. लगभग 54 साल तक बहुत प्रेम ஒரு जताए। நல்ல கணவரை தந்திருக்காரு. मेरे लिए एक अच्छे पति जी को परमेश्वर ने दिए हैं। நன்றி செலுத்துகிறேன். मैं परमेश्वर को उसके लिए धन्यवाद चढ़ाती हूँ। இன்னைக்கு நானும் நீங்களும் ஏன் நம்ம உக்ரான பொறுப்புல தோல்வி அடைய வேண்டும்? मैं और आप क्यों कि अपने भंडार के कार्य में क्यों खोकर बैठना है? அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். वे हमें देखता है। அன்னைக்கு சமையல
கிதியோனை பார்த்து சொன்னாங்க, गिदयोन को देखकर उसने कहने लगा, பராக்கிரமசாலியே கர்த்தர் ये உன்னோடு पराक्रमशाली परमेश्वर तेरा संग है। இந்த வசனத்தை சொல்லிதான் என்னை தேவன் அழைத்தாரு. इसी वचन को बोलकर ही परमेश्वर ने मुझे அப்போ पुकारे। அந்த கிதியோன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? देखिए तब वो गिदयोन क्या कर रहा था। மனசுல ஆராய்ந்து பார்க்கிறார். उसके हृदय में वो जांच रहा था। நம்ம பிதாக்கள் காலத்துல என்னென்ன அதிசயம் நடந்தது, देखिए हमारे पूर्वों के दिनों में कितना अद्भुत कार्य हुआ था। அதெல்லாம் எங்க वो अब सब நினைச்சு कहाँ, ஏன் அந்த அதிசயம் நடக்கல? अब वो अद्भुत कार्य क्यों नहीं हुआ। அந்த ஜெனரேஷன், அந்த தலைமுறையாட்கள் என்ன செஞ்சாங்க? பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கல. वो संतान अपने बच्चों को नहीं सिखा कर दिए, அதனால அந்த சந்ததியர் ஆண்டவரை மறந்து மற்றவங்களை போல வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. इसलिए वो उन संतान परमेश्वर को भूल कर पराया जैसे जीवन बिताने लगे। நம்ம நாட்டுல ஏன் இதெல்லாம் நடக்குது? देखिए हमारे देश में ऐसा कार्य क्यों हो रहा है। வசனத்துல நம்பல, हम वचन पर विश्वास नहीं ஒருமைப்பாடு இல்ல. रखते, एक मन नहीं है। ஹல்லேலூயா. हालेलुया। வசனத்துக்கு கீழ்ப்படிய மனசுல, वचन की आज्ञा पालन के लिए मन नहीं है, அன்பு செலுத்த மனசுல प्रेम जताने के लिए मन नहीं है, हमारे मनमानी से जी रहे हैं। ஆண்டவர் சொல்றாங்க, ஏன் சொல்லுபடி நீங்க கேட்டீங்கன்னா परमेश्वर कहते हैं यदि मेरे वचन को पालन करोगे, வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிபந்தனை பேரில், वाचा सभी आज्ञा के तौर पर है। அப்போ அந்த நிபந்தனை நிறைவேற்றும் போது நமக்கு பெரிய காரியங்களை उस செய்வார். आज्ञा को पालन करते करेंगे तो परमेश्वर बड़ी कार्य करेंगे। கிதியோன் காலத்திலயும் அப்படிதான். गिदयोन के समय में भी वैसा ही था, அந்நிய ஜாதிகிட்ட ஒப்பு கொடுத்துட்டாங்க. पराय जातियों के ऊपर सौंप दिए। ஆனா கிதியோன் தேவனை அசை போட்டுட்டு இருக்காரு. लेकिन गिदयोन परमेश्वर को ही जांच रहा था। அவர் நினைச்சு பார்க்காரு அந்த அதிசயம் எல்லாம் எங்க. वो सोच कर देखता है वो सब अद्भुत कार्य कहाँ से हो चला। ஆண்டவர் கேட்டோன்னு படார்னு சொல்றாரு. परमेश्वर से पूछते ही परमेश्वर तुरंत उत्तर देते हैं। போய் பராக்கிரமசாலி நீங்களே, என்ன நடந்திருக்கு? ஒண்ணும் நடக்கலையே. मुझे पराक्रमशाली करे, क्या हुआ? कुछ नहीं हुआ। பிதாக்கள் சொல்லியிருக்காங்களே, இப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்களே. पूर्व को तो कह रहे थे कि ऐसे सभी अद्भुत कार्य हुआ करते। ஆண்டவருடைய அற்புத அதிசயத்தை அவர் நினைச்சிட்டு இருந்தாரு. तभी वो परमेश्वर की अद्भुत कार्य के बारे में सोच रहा था। நானும் நீங்களும் இந்த வேதத்தின் மகத்துவத்துள்ள அதிசயங்களை நடத்தோம்னா, यदि मैं और आप इस पवित्र शास्त्र के अद्भुत कार्य को जांचेंगे, எவ்வளவு துன்பம் வந்தாலும் कितनी भी दुख आने दीजिए, நம்ம அது கவலைப்பட மாட்டோம். हम चिंतित नहीं நீங்க होंगे। நினைக்கல நான் கவலைப்பட்டேன். आप सोचते हैं कि मैं चिंता என் கூட उठाऊंगा। ஆண்டவர் பேசினார். परमेश्वर मुझसे बातें करने लगे। கூட்டு போட்டு இருக்கணும். 7 दिन तक ताला लगाना है कर ஏன்னா நிறைய போராட்டம் இருந்தது. कई समस्या थी, அதனால நான் வெளியே வரல. इसलिए मैं बाहर 7 दिन तक मैं बाहर नहीं மோசமான निकली। சூழ்நிலையில் நான் ஆண்டவர் மகிமைப்படுத்த எனக்கு பலம் தந்தாரு. पूरी परिस्थितियों में परमेश्वर की महिमा करने के लिए परमेश्वर ही बल दिए। நான் உங்களுக்கு தெபொராளை பற்றி சொல்ல வந்தேன். मैं तेबोराल के बारे में बताने என்னை आई பற்றி थी, சொல்லிட்டேன். अपने बारे में कहने அந்த लगी। அம்மாக்குள்ள பொறுப்பு என்ன? उस माँ जी की भंडारी தேவ कार्य சித்தம் क्या அவங்கள்ட்ட है? இருந்தது. परमेश्वर की इच्छा उनके தூர साथ நோக்கு है। இருந்தது. दूरी नजरी थी என் उनके வீட்டுல என் पास। கிராமம் எல்லாம் பாதை இல்லாம இருக்கு. मेरी गांव सब रास्ते के बिना நான் है। தாயாக எழும்ப வேண்டும். मुझे माता बनकर उठना है। தேசத்துக்கு தாயாக எழும்ப வேண்டும். देश के लिए मुझे माता बनना அப்ப है। நம்ம எப்படி பண்ணிட்டு இருக்கோம்? देखिए हम क्या कर रहे அப்ப हैं। பாடுவாங்க. वो गीत गा रही என்ன है। பாடுவாங்க? देखिए क्या गा நான் रही है। தாயாக எழும்புமானும் என் கிராமங்கள் मैं माता बनकर उठने से पहले मेरी गांव पूरी परिस्थिति ஏன் में நம்ம था। நாடு பாடா இருக்குது? देखिए हमारे देश क्यों ऐसी बुरी वचन समस्या அறிவு है, இல்ல. क्योंकि वचन की जानकारी नहीं வசன है। அறிவு இல்லைன்னு ஏன் சொல்றீங்கன்னு சொல்றீங்களா? वचन की जानकारी क्यों नहीं है कर आप बताते हैं क्या? கனம் பண்ண முந்தி கொள்ளணும்னு एक இருக்குது. दूसरों को आदर करने के लिए बढ़ना चाहिए। அநியாயத்தை சகிக்க இஷ்டம் இல்ல. अन्याय को सहन करने के लिए அன்பு கூற இஷ்டம் इच्छा இல்ல. नहीं है, प्रेम करने के लिए इच्छा नहीं இதெல்லாம் है। செய்யும்போது அவர் பேசுவார். ऐसे कार्य करते समय वह நம்ம हमसे நடக்க बातें போற करेंगे। காரியங்களை பேசுவார். आने वाले बातें की कार्य के बारे में जरूर बातें தேசத்துக்கு करेंगे। நம்மள உத்தரவாதியாக்குவார். देश की भंडार में हमें அப்ப रखेंगे। நம்ம குடும்பத்தை எப்படி செய்யாம இருப்பார்? देखिए हमारे परिवार को क्यों नहीं करेंगे। நம்ம செய்ய வேண்டிய வார்த்தைகளின் மகத்துவங்களை நாம் அசைப்பட வேண்டும். वचन को जांचना है और उसे ध्यान करना है, அறிக்கை செய்ய வேண்டும். उसे कबूल करना है। வாக்குத்தத்தங்களை நமக்கு தானே. ये वाचा सब हमारा ही है, அதை உரிமையாக்கணும். उसे अपनाना चाहिए। பாடசாலை திறக்கணும்னு சொல்லியிருக்காங்க. स्कूल खुलना है कर बोले हैं, ஆலயம் திறக்கணும்னு
சொல்லியிருக்காங்க. कलीसिया को खोलना है இடமே करके बोले கூடாது. गए, हमें प्रार्थना करना கொஞ்ச நாள் है, நம்மளுக்கு நல்ல நாட்கள் இருக்குது. हमारे लिए अच्छे दिन है, அதுல நம்ம தயாராகணும். उसके लिए हमें तैयार होना வருகை है। சீக்கிரமா இருக்கு. आगमन जल्द है। போன வாரம் யாபேஸ் பிரசங்கம் பண்ணா, पिछले हफ्ते पासवान याबेस प्रचार किया, सभी सुने थे, ஆனா எந்த ஒரு மாறுதலும் இல்ல. लेकिन कुछ भी बदलावट नहीं है। இவ்வளவு கஷ்டத்துக்கு அனுபவிச்சிருக்கோம். इतनी कष्ट हम सह रहे हैं। எல்லாரும் கொரோனா வந்துடும், நமக்கு வந்துருமோ உனக்கு வந்துருமோன்னு ஒருத்தர் கூட பேசாம இருக்க ஆட்களை பார்த்தோம். इस कोरोना के समय ये मुझे आएगा तुझे आएगा, एक दूसरे से हम अच्छे से बातें भी ஆண்டவர் नहीं மேல किए, நம்பிக்கை இல்ல. लेकिन परमेश्वर के पास பிசாசுக்கு பயப்படுற அளவுக்கு ஆண்டவர் विश्वास नहीं, लेकिन जितना शैतान से नोई डर की रहे பயப்படுற அளவுக்கு उतना परमेश्वर से हम डर नहीं रखे। ஏன் பயப்படணும்? क्यों डरना चाहिए? அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்கார தம்பி சொன்னாங்க, बगल में बाजू वाला நீங்க बोला था, ஊருக்கு போறீங்க எனக்கு பயமா இருக்கு. आप गाँव जा रहे हैं मुझे डर लग ஏன்னா எனக்கு रहा है, வயசாயிட்டு क्योंकि उम्र घट கொரோனா गई है, வந்துரும். कोरोना आ அவன் जाएगा। சொல்லாம வருமா? वो बताए बगैर आएगा ஐயோ, क्या? ஒரு குடும்பம் கொரோனா வந்து மூஞ்சி எல்லாம் மூஞ்சி விசுவாசம் இல்லாத एक परिवार மாறுபாடு पूरा சந்திக்குது. शरीर को ढक लिए, मुंह को और सभी को ढक लिए। நம்ம படைத்த ஆண்டவர் எங்கே? हमारी सृष्टि किया परमेश्वर कहाँ है? எத்தனை கிறிஸ்தவர்கள் இந்த கொரோனாக்கு பயந்தாங்க. देखिए कितनी मसीह के लोग इस कोरोना से डरे थे। ஜீவனுள்ள தேவன் நம்ம பட்சத்துல जीवित परमेश्वर हमारी संग है। அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பொறுப்பு என்ன? हमारे भंडार की कार्य क्या தேசத்துக்குள்ள है? பொறுப்பை நம்மகிட்ட देश கேட்பாங்க. की कार्य हमसे அவங்க पूछेंगे। அவங்க பேரிச்ச மரத்துக்கு இருந்து நியாயம் वो விசாரிச்சாங்க. झाड़ के नीचे रखकर वो न्याय किया அது था। பெண் தானே, वो एक महिला நானும் थी, நீங்களும் பெண் தானே. मैं और आप भी महिलाएं ராஜாட்ட हैं। போகல, राजाओं के पास नहीं தேவோரலை गए, பார்த்து எல்லாரும் வந்தாங்க. तेगोराल माजी के पास आए थे। அல்லேலூயா. हालेलुया। ஜீவிக்கிற தேவன் நம்ம பட்சத்துல இருக்காரு. जीवित परमेश्वर हमारे संग நம்ம है, விசுவாசிப்போம். हमें विश्वास करना है। எதை குறித்து நமக்கு கவலை இல்ல. किसी बारे में हम चिंता नहीं रखना, மனசுலத்தை எழுதி தந்திருக்காரு. क्योंकि शास्त्र की महत्व को हमारे அல்லேலூயா. लिख कर रखे நம்ம हैं। எல்லாரும் தாயா இருப்போம். हम सब माताएं நமக்கு हैं, நோய் வந்தா கூட ஒண்ணும் இல்ல. हमारे लिए बीमार आएगा तो कुछ नहीं है। பார்க்கும்போது ஒரு பட்டையும் ஊடுருவாதான் செய்யும். बच्चे को बीमार आएगा तो हमारे हृदय में एक तलवार ஆனாலும் जाती உங்க है, மத்தியில நீ கொண்டு வந்திருக்காரு. फिर भी परमेश्वर आपके बीच में लेकर आए நம்ம हैं। எல்லாம் வீரர்களாக சேனைகளாக மாறணும். हम सब वीर माताएं बनना எப்படி है। மாற முடியும்? कैसे बदलेंगे? வசன அறிவு அன்புதான் முக்கியம். प्रेम ही अहम है, वचन के ஒருமைப்பாடு தான் अनुसार முக்கியம். एकता ही अहम அது है। பெரிய காரியங்களை கொண்டு வரும். वो बड़े कार्य को लेकर தேசத்துல आएगी, சமாதானத்தை கொண்டு வரும். देश में समाधान लाएगी। அப்படிப்பட்ட கிருபை वैसा कृपा को परमेश्वर எதை देगा। குறித்து நம்ம கவலைப்பட किसी के बारे में चिंता नहीं उठाना कर लिख कर रखा है। அல்லேலூயா. हालेलुया।